ஒரு கிராமத்தில் அண்ணா மற்றும் தம்பி என்ற இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள். ஒரு நாள் அண்ணா தம்பியிடம், நாம இருவரும் சேர்ந்து பழனி முருகன் கோவிலுக்கு 60 கிலோமீட்டர் நடந்தே போய் சாமி கும்பிடலாம் என்றார். தம்பி மகிழ்ச்சியாக ஒத்துக்கொண்டான். அதிகாலை நேரத்தில் இருவரும் பயணத்தை தொடங்கினார்கள். சுமார் 30 கிலோமீட்டர் நடந்த பிறகு ஒரு பெரிய மீன் குளம் வந்தது. குளத்தில் இருந்த மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடின. அதை பார்த்ததும் இருவருக்கும் மீன் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்தது. அப்போது இருவரும் பேசிக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அண்ணா, நான் கோவிலுக்கு போய் நமக்கு இருவருக்கும் முருகனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். தம்பி, நான் வீட்டுக்கு போய் மீன் கொண்டு வந்து சமைக்கிறேன். அப்போ நாம இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றான். இருவரும் சரி என்று சொல்லி பிரிந்தார்கள். அண்ணா பழனி கோவிலுக்கு நடந்து சென்றார். கோவிலுக்கு போகும் வழியெல்லாம் அவருடைய மனசு முழுக்க மீன் பற்றியே இருந்தது. தம்பி இப்போ நல்ல மீன் பிடிச்சிருப்பானா, குழம்பு நல்லா இருக்குமா என்ற எண்ணங்கள் தான் அவருக்கு வந்து கொண்டே இருந்தது. கோவிலுக்குள் நின்றாலும் அவர் மனசு மீன் பக்கமே போனது. அதே நேரத்தில் தம்பி வீட்டுக்கு வந்தான். மீனை சுத்தம் செய்தான், மசாலா அரைத்தான், சமைக்க ஆரம்பித்தான். சமைக்கும் போதும் அவன் வாயிலே முருகன் பேர்தான் இருந்தது. முருகா, என் அண்ணனுக்கு நல்லது நடக்கணும், அவன் பாதுகாப்பாக கோவிலுக்கு போய் வரணும் என்று சொல்லிக்கொண்டே சமைத்தான். மீன் வாசனை வீடு முழுவதும் பரவியது. ஆனாலும் தம்பி ஒரு துண்டு கூட சாப்பிடவில்லை. அண்ணாவோட சேர்ந்துதான் சாப்பிடணும் என்று காத்திருந்தான். கோவிலில் நின்ற அண்ணாவுக்கு ஒரு பயம் வந்தது. நான் வர்றதுக்குள்ள தம்பி எல்லா மீனையும் சாப்பிட்டுட்டா என்ன செய்வது என்று நினைத்தார். உடனே ஒரு கார் புக் செய்து வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் அண்ணா வீட்டை வந்தார். தம்பி அவரை பார்த்து சிரித்தான். அண்ணா தலை குனிந்தார். நான் கோவிலுக்கு போனேன், ஆனா என் மனசு முழுக்க மீன் பக்கமே இருந்தது. நீ வீட்டுக்கு போய் சமைச்சாலும் உன் மனசு முழுக்க முருகன் பக்கமே இருந்தது. நீதான் உண்மையிலே நல்லவன், முருகன் அருள் முழுசா உனக்கே கிடைக்கும் என்று சொன்னார். தம்பி அண்ணாவை கட்டிப்பிடித்தான். இருவரும் சேர்ந்து முருகன் பிரசாதத்தோடு மீன் சாப்பிட்டார்கள். இந்த கதை சொல்லும் நல்ல பாடம் என்னன்னா, எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் மனசு இறைவன் பக்கம் இருந்தால் அவன் ஆசீர்வாதம் நிச்சயம் நம்மை தேடி வரும். Yes. Thank you for watching. Subscribe.